வாசிங்க அந்த வசனத்தை. எத்தனாவது வசனம்? அப்போஸ்தலர் 7. அதற்கு அவன், சகோதரரே, பிதாக்களே, கேளுங்கள். நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் காரான் ஊரிலே இருக்கிறதற்கு முன்னமே மெசொப்பொத்தாமியா நாட்டிலே இருக்கும்போது மகிமையின் தேவன் அவனுக்கு, நான் அதான் நினைச்சேன், அப்பா அதில் உன் சொந்தம். உன்னைக்கு என்னைக்கு நான் தரிசனமானானோ அன்னைக்கு உன் மனம் மாறிடுச்சு, உன் உள்ளம் மாறிடுச்சு, உன் கலாச்சாரம் மாறிடுச்சு, நீ வணங்குற தேவன் மாறிட்டாரு. ஏன்னா நான் உன்னை சந்திச்சிருக்கிறேன். பாருங்க, 70 வருஷமா வேற எதையோ ஒரு கடவுளை வணங்கிட்டு இருக்கிறான். திடீர்னு அவர் தரிசனமாகி அவனுக்கு தோன்றாரு. பாருங்க, எங்கள் பிள்ளைங்கெல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி சோகத்தில் அவன் போய் அப்படியே அங்கங்கேயே செட்டில் ஆகிட்டான். பாருங்க, பகல்லே போர்வை எடுத்துட்டு போத்திட்டான். அப்போ ஆவியன் போக முடியாதுன்றதெல்லாம் இல்லை, எல்லாமே இருக்கு, போக முடியாதுன்றது இல்லை. ஆனால் தேவனுடைய உடன்படிக்கையின் வார்த்தைன்றது வேற மாதிரி விஷயம் இல்லையா? அப்போதான் இவனுக்கு திடீர் என்று தேவன் என்ன பண்றாரு? மகிமையின் தேவன் இவனுக்கு, எல்லாம் சொல்லுங்க, மகிமையின் தேவன் எனக்கு தரிசனமாகி இந்த ரட்சிப்பை கொடுத்தார். பாருங்க, நீங்க எல்லாரும் ஒரு பின்னணியிலிருந்து வந்தவங்க தான். ஆனா ஏதோ ஒரு நேரத்தில் தேவன் உங்களோடு இடைப்பட்டு ஒரு மனுஷன் மூலமாவோ, ஒரு கையின் பாருங்க, ஒரு டிராக்ஸ் மூலமாவோ, ஒரு பாட்டு மூலமாவோ உங்களை கவர்ந்து என்ன பண்ணியிருப்பாரு? இழுத்திருப்பாரு இந்த ரட்சிப்புக்குள்ள வர்றது. அதான் சொல்றாரு, மகிமையின் தேவன் யாருக்கு தரிசனமானாரு? ஆபிரகாமுக்கு தரிசனமாகி என்ன பண்றாரு பாருங்க. அதுக்கு பின்னாடி அவனுடைய கலாச்சாரம் எப்படி இருந்தது, இதுக்கு பின்னாடி எப்படி இருக்க போகுதுன்றத ரொம்ப அற்புதம். நான் தான் சொல்றேன், ரட்சிக்கப்படுவதற்கு முன்னாடி நம்ம குடிச்சிருக்கலாம், நிறைய ரவுடிஸ் எல்லாம் பண்ணியிருக்கலாம், நிறைய இல்லையா தவறான காரியத்தில் போயிருக்கலாம். ஆனால் ரட்சிப்புக்கு பின்னாடி நம்முடைய மனம் புதிதாகிறதுனாலே நாம் மறுரூபங்களை. அப்போ ஆபிரகாம் இங்கே ஏதோ அவருடைய மனதிலே மிகப்பெரிய மாற்றத்தை தேவன் கொடுத்திருப்பாரு. அப்போ கொடுத்ததின் விளைவு என்ன அப்படின்றத தான் இங்கே சொல்ல வர்றார். பாருங்க, இது யார் சொல்றாரு? ஆபிரகாம் எப்படி இப்படி இந்த ஊர்ல இருந்து தேவனை எப்படி தரிசனமாகினார்னு. எருசலேம்ல தேவாலயத்தில் முத ரத்த சாட்சியாகி கொல்லப்பட்ட நபர் யார் தெரியுமா? வேதத்தை வாசித்து உங்களுக்கு தெரியுமா? எருசலேம் தேவாலயத்தில் ஊழியத்தில் முத ரத்த சாட்சியை என்ன கொன்னாலையும் பரவாயில்ல, கல்லெறிஞ்சியே கொன்னாங்க. அவன் பேர் யார் தெரியுமா? ஸ்தேவான், முதல் ரத்த சாட்சி. அந்த ஸ்தேவான் அவன் சாகிறதுக்கு முன்னாடி இப்படி சொல்றான், ஆபிரகாமை இப்படி தான் தேவன் சந்திச்சாரு. தீர்க்கமா எழுதிறான், தேவனுக்காக அதை சொல்றான். இவன் எதெல்லாம் பொய்யா சொல்லிட்டு இருக்கிறான் ஆண்டவரை பத்தி, இவனை அடிச்சே கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி. இந்த சம்பவங்கள்லாம் நடந்த பிறகு இங்க பாருங்க, ஒரு காரியத்தை தேவன் சொல்ல அங்க விரும்புகிறான். பவுல் பாருங்க, பவுல் இப்படிதான் இருந்தான். பவுல் இயேசுவை எப்படி, ஆபிரகாம் தேவனை அறிவதற்கு முன்பாக எப்படி இருந்தான், பவுலும் அப்படிதான். இயேசுவை தெரிந்து கொள்வதற்கு முன்பாக சபைகளை அடித்தான், ஊழியக்காரனை கொலை பண்ணான். ஆனால் இவனையும் தேவன் ஏதோ ஒரு விதத்தில் என்ன பண்ணியிருக்கிறாரு? மகிமையின் தேவன் சந்தித்து இன்னைக்கு இவ்வளவு நிருபங்களை, அதுவும் அவன் எழுதுற நிருபத்தை பார்த்தீங்களன்னா, கர்த்தரவ நேரிலே அவன் பார்க்கல, பார்த்த மாதிரியே எழுதுறான். விசுவாசம் எப்படி வேலை செய்யுது, அழைப்பு எப்படி வேலை செய்யுது, கீழ்ப்படிதல். சபையே பிடிக்காது, ஊழியக்காரனே பிடிக்காது, அடிச்சு நொறுக்கக்கூடிய ஒரு ஆளு. ஆனா இன்னைக்கு பாத்தீங்களா, தேவனுக்காகவே நான் செத்தாலையும் சாவேன், கப்பல்ல இருந்து தூக்கி போடுறாங்க, மில்லர்ல அடிக்கிறாங்க, அரெஸ்ட் பண்ணி போய் ஜெயிலில் போடுறாங்க. இயேசுவை சொல்லுவே அப்படின்னு அவன் சொல்றான், உயிரே போனாலும் பரவாயில்ல, தேவனை நான் சொல்லாம என்ன பண்ண மாட்டேன், விடவே மாட்டேன். பவுலுடைய நிருபங்களை வாசித்து பாருங்கள். தர்சி பட்டணத்தில் மிகப்பெரிய பணக்காரன், கமலியா பாதத்தில் பெரிய பெரிய பட்டங்களை படித்து வாங்கின ஒரு நபன் இயேசுவை அறிந்த பிறகு சொல்றான், எனக்கு இருக்கிற சொத்துக்கள், எனக்கு இருக்கிற படிப்பு, ஐஸ்வர்யங்கள் எல்லாம் தேவனுக்கு முன்பாக குப்பையும் நஷ்டம் என்று கருதுகிறேன் என்று சொல்லி. தேவனை அறிந்து கொள்ற விதம் வேற.
நம்ம அறிஞ்சிக்கலன்னா கட்டாயமாக இந்த மகிமையின் தேவன் யார் என்பதை நாட்டுக்கு என்ன பண்ண முடியாது, காமிக்கவும் முடியாது, குடும்பத்திலையும் பார்க்க முடியாது, கையின் பிரயாசத்திலையும் பார்க்க முடியாது.